Gorila. Mira cómo se casca. Gorila. Kan ketek kamu? Ay, mira, allá abajo hay dos, pues. ¿Lo viste? Ajá. Como le Ay. Bottle train. இதோட பேரை நம்ம பார்க்கவே வேண்டாம், கேட்ட உடனே சொல்லிவிடுவேன். ஃப்ளமிங் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து இடத்துக்கு அதோட என்ன சொல்கிறது உணவுக்காக பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதிக நாட்கள் வாழ்ந்து அங்கே வந்து குஞ்சு பொறித்து அதுக்கப்புறம் அதோட சொந்த இடத்துக்கே வரும். ஸோ இங்கே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இது இங்கேயே தங்கிடுச்சு போல். மேபி அதோட சீசன் வரும்போது அது பறந்து போகலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஃப்ளமிங் பேர்ட்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்பவும் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும். பெரிய பெரிய ஏரிகள்லாம் போய் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் அது முட்டையிட்டு அடை காத்துட்ருக்குறோம். ஸோ இங்கே ஒரு உயிரினம் வந்து ரொம்பவும் சுதந்திரமாக நடமாடிட்டுருக்கு. அணில் ஆக்சுவலாக நம்ம ஏரியாவிலையும் அதிகமாக பார்க்கலாம். பட் இங்கே உள்ள அணிலுக்கு எல்லாமே வந்து முதுகில் அந்த 3 கோடு இருக்காது. ஸோ நம்ம ஊர் அணில் கிடையாது இது. அதை விடவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். பட் ஓகே, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கங்காரு அதோட குடும்பத்தை பார்க்க போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் எவ்வளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றதுனால லைட் செட்டப் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மேபி கங்காரு வேறு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஒட்டகம் போல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒட்டகம் போல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்குது. அல்பக்கா, இதுக்கு பேர் அல்பக்கா. இது வந்து குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு சின்ன ஒட்டகம். ஒட்டகம்னு சொல்ல முடியாது, ஒட்டக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனம். இது எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறது அப்படின்னா, ஒட்டகமும் மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிடா ஆடு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது கருப்பு வெள்ளை அப்புறம் வந்து காஃபி கலரில் கூட இருக்கும், ப்ரௌன் கலரில் கூட இருக்கும். ஒரு அருமையான பாட்டு சத்தம் ஒன்று கேட்டுட்டு இருந்தது. அதை நமக்கு பரிசீலித்தது யார் அப்படின்னா அந்த கிளி, வெள்ளை நிறம் கொண்ட அந்த கிளி. ஆக்சுவலாக எனக்கே சரியாக தெரியல, கேமரா மூலமாக பார்த்தா எப்படி தெரியும். இது என்ன அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, இது என்ன பறவை அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் பட் ஃபுல்லாக வந்து அடைச்சி போட்டிருக்காங்க, இது வெளியவும் பறந்து போக முடியாது, உள்ளே பறந்துட்டு இருக்க வேண்டியதான். அது கூட ஒரு கிளியும் இருக்குது, வெள்ளை நிறத்து கிளி.
இப்போ வந்து ஒரு ஒரு விலங்கு நான் காட்ட போகிறேன். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டாம். எவ்வளோ அழகாக வந்து அந்த சின்ன விதையை கடித்து அழகாக சாப்பிட்டு பாருங்களா. பார்க்கவே அழகாக இருக்குது. அது இன்னும் பக்கத்தில் போகலாம், பட் அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நமக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லலை, பட் இந்த மிருகங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக தான் கிடைக்குது. அதுங்க சாப்பிட்ற சாப்பாடை வந்து நம்ம எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏய் சரி, அந்த சின்ன பையனுக்கே தெரியல, பட் அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் அந்த பையனை பொறுத்த வரைக்கும். அந்த அணில் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிருக்கு. ஓகே, என்ஜாய் யுவர் ஃபுட். இந்த மிருக காட்சி சாலைகளில் வந்து எனக்கு இப்போ மனசில் பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விலங்குகளும் பறவைகளும் வந்து மனிதனை விடவும் வலிமையான உயிரினம் கிடையாது, சரியா? அதனால் நம்ம வந்து அதை அடிமைப்படுத்துன்னு சொல்ல மாட்டேன், பட் நம்ம வந்து அதை வந்து ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்ல வேளை மனிதனை விடவும் பலம் வாய்ந்த அதிகமாக சிந்திக்கக்கூடிய உயிரினம் இன்னும் இல்லை. ஒருவேளை இருந்தது அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மனிதர்கள் வந்து மிருகங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்மளும் அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் எப்போவுமே. இப்போ இங்கே காட்டு விலங்குகள், வீடு விலங்குகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். காட்டு விலங்குகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மான்லாம் போகும்போது ரோட்டில் அங்கங்கே ஓடும். நம்ம அதெல்லாம் துன்புறுத்தாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அதுங்களுக்கும் வேலையை பார்க்குறதுக்கான வழியை வகுத்துட்டு போகணும். இது வந்து நான் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன். இதோட பேர் என்ன, இது ஆக்சுவலாக வந்து ஒரு தண்ணிக்குள்ளேயும் அதிக நேரம் சுவாசத்தை அடக்கிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். I think it's closed, right? Yeah, we're close right now. Yeah. Yeah. You just head down this way right here to your left for me. Sure. I will. Yes, sir. So when it will open again? We're going to open back up at 5 o'clock. 5 So we have o'clock, to right? clear everyone out of here first. And then once So we I have to reopen- go to entrance or? Yeah, just go back to the main entrance. And then once you get to the main entrance, they can either help you if you want to get tickets for the zoo lights or come back in. Okay, yeah, sure. Thank you. Yes, sir. Yeah. Just keep going straight. Sure. Thank you. Straight. Yeah, to the left. Okay, And then yeah. You hit that bridge, and then go to the left as soon as you go over the Breezeway Bridge. Sure. Thank you so much. Yeah. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. சாரி, 4 o'clock வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. லைட்ஸ் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அது எங்கே இருக்குன்னு தெரில, என்ட்ரன்ஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 hour கழித்து நம்ம வந்து உள்ளே வரதா இருந்தால் வந்துக்கலாம், இல்லை அப்படின்னா அங்கேருந்து அப்படி கிளம்புறதா இருந்தால் கிளம்பிக்கலாம். பட் 5 o'clock மேலே ஆல்மோஸ்ட் வந்து இருட்டாகிடும். ஸோ நம்ம இன்னும் எந்த பார்ட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னா, டைகர், புலி கவர் பண்ணல, அதுக்கப்புறம் மான்கள் கவர் பண்ணல, ஸோ பனிக்கரடி, கரடி ஏரியா, இது 3. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு சின்ன சின்ன அனிமல்கள் விலங்குகள் எல்லாமே வந்து கவர் பண்ணல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த குருவிகளோட சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளும் நம்ம வாழக்கூடிய
இடத்துக்கு பக்கத்தில் இருக்க குருவிகள், அப்புறம் எந்த பறவைகளாக இருந்தாலும் சரி, காகான்னு சொல்கிறேன், காகம், குருவி, கிளி, அதே மாதிரி எந்த ஒரு சின்ன விலங்குகளாக இருந்தாலும் சரி, பூனை, எலி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உணவையோ தண்ணியையோ கொடுத்து அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வாழ்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்போம். குடும்பமாக வந்தாங்க அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ ஃபுட் ட்ரக், இது வந்து காஃபி ட்ரக், காஃபி ட்ரக் எல்லாம் வச்சுருக்காங்க.